தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, மிதுன ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு ஐயா? 2026 குரு பயிற்சி வருது. அதாவது இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனிதன் பிறப்பில் இருந்து அந்திம காலம் வரை ஒவ்வொரு குரு பயிற்சியும் அவர் வாழ்வில் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். கிரகங்கள் பயிற்சியாகதே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில எந்த பயிற்சியும் நாம் சந்திக்கவே முடியவில்லையே என்று கலங்குகின்றவர்களுக்கு தான் இந்த சோடி பிரசனம். ஜோதிடம் பல வகையில் இருந்தாலும் கூட அதுல இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான இறையருளால் சொல்லக்கூடியது. மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகளை சந்தித்த நம்முடைய வாழ்க்கையில இந்த 2026 குரு பயிற்சி, அதாவது வாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாசம் 26ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகின்றார். எங்கிருந்து? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அதே நேரம் திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். எங்கு பயிற்சி ஆகிறார் என்று பார்ப்போமானால், குரு பகவான் பாத்தீங்கன்னா பயிற்சியாவதோடு உச்சம் அடைகின்றார், உச்சம் தொடுகின்றார், பலம் பெறுகின்றார். எங்கு பெறுகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 3 வேறு கிரகங்கள் நட்பு கிரகங்கள் என்று சொல்வார்கள். நட்பு கிரகங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா 3 கிரகங்களை, சூரியன், செவ்வாய், சந்திரன். இந்த 3 கிரகங்கள் நட்பு கிரகம் என்றாலும் கூட நான் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். நண்பன் பகைவனாவது இல்லையா? இதுதான் ஜோதிடத்தில் இதெல்லாம் சொல்லணும். நண்பன் பகைவதனாவது இல்லையா? சில காலகட்டத்துல பகைவன் கூட நண்பனாக மாறுவதற்கான சூழ்நிலை அமைதும் அல்லவா? எல்லாம் நம்ம கையில இல்லைங்க. இவர் எங்க உச்சம் அடைகிறாருன்னு பார்க்கணும். கடகத்துல உச்சமாகின்றார், கடக குருவாக வருகின்றார். கடகம் அதாவது கிரக ரீதியா பாத்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் சந்திரனும் நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா குருவுக்கும் சந்திரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல கடகத்துல குரு உச்சமாவது, மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல மிதுனம் இருந்து தானே கடகத்தை நோக்கி நகர்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 அருமையான சந்தர்ப்பங்கள். குரு அங்கு இருந்து என்னை பொறுத்தவரை மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்க தாம்பாளத்துல தூக்கி வச்சாருன்னா சொல்லணும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை வேதனைகளை எல்லாம் சந்தித்த உங்க வாழ்க்கையில போராட்டம் 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 மட்டுமே சந்தித்தீர்கள். உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வெற்றிக்குமே பாத்தீங்கன்னா உங்க நண்பனே ஒரு பகைவனாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம். நண்பன் யார், எதிரி யார், எப்படி இனம் கண்டு கொள்வது, இனி இதுவே உங்க வாழ்வின் போராட்டம் தான் கடந்த காலம். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு அழகான தீர்வு தருகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைகின்றது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில கர்ம சனியாக இருக்கின்றார். அது நீங்கள் படுகின்ற துன்பமாயினும் துயரமாயினும் வேதனையாயினும் எல்லாம் கர்மாவின் காரணமாக தான், சனியினுடைய பாதிப்பு இருப்பதனால தானே இந்த நிலை. இனி கவலையே பட வேண்டாம். நிம்மதியான ஒரு தருணம். குறிப்பா அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருப்பவரை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்து விடுங்கள். சில பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் கூட உங்கள் பேருக்கும் புகழுக்கும் எந்த விதமான ஒரு குறைபாடும் வந்து விடாது. சிங்கம் எங்கிருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே. அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு வாங்கலாம். புதிய ஒரு வீடு, அதாவது உங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த வீடு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு மண் இருந்தாலும் கூட அந்த வீடை கட்டுவதற்கு பட்ட கஷ்டங்கள் மாறும். அதாவது சொல்வின் அளவா காரணம் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், அவனும் துணையாக இருப்பதனால இந்த குரு பயிற்சியில ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியாது. குரு பகவானோடு செவ்வாயும் அற்புதமான ஒரு நிலையில் இருப்பதனால புரிந்து கொள்வீர்கள். அரசு துறையில, பொது வாழ்க்கையில போராடி உங்களுக்கு நல்லது கிட்டது புரிந்து வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு. ஐயா, இப்ப பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு நிறைய விஷயங்கள்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குல்ல? அது உண்மைதான். அதாவது மிதுன ராசிக்கு மட்டுமே பொதுவாகவே 12 ராசி 27 நட்சத்திரத்து இந்த நிலை இருந்தாலும் கூட நீங்க கேட்டது பெரும்பாலுமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அழகான ஒரு காதல், அந்த காதல் நன்றாக நடைபெறும் பொழுது சில நெருக்கடியின் காரணமாக பெற்றோர் பார்த்து வைத்து திருமணம் அமைந்துவிடும்.
அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னி படிச்சுட்டு பேங்க்ல வேலை செய்யற மாதிரி நாம் படித்த கற்ற கல்விக்கும் செய்கின்ற வேலைக்கும் பொருத்தமில்லாத ஒரு சூழ்நிலை அமையும். அப்படின்னா அடுத்தது எங்க வரப்போறோம்னா திருமணம் தானே. திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாகத்தான் இருக்கும். குறிப்பா ஆண்களை விட பெண்கள் இந்த நிலையை அடைவார்கள். அதே நேரத்துல இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு நல்ல மனமும் மிதுன ராசிக்கு உண்டு. இயற்கையிலேயே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எதிர்த்து போராடுவார்கள். அந்த போராட்டம் நமக்கு கிடைக்கலையா அலட்சியப்படுத்தி நகர்ந்து விடுவார்கள். சோ நான் பார்த்த நிறைய பேர் மிதுன ராசியில அப்படிதான் இருக்காங்க. நீங்க சொன்னது அப்படியே அவங்களோட குணநலன்களோட ஒத்து போகுது ஐயா. இப்ப இதுல இந்த வழிபாடுகள் அப்படின்னு இருக்குல்ல, வழிபாடுகள்னு பாக்குறப்ப மிதுன ராசிக்கு இஷ்ட தெய்வத்தை தான் ரொம்ப பெருசா வழிபடுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு குரு பயிற்சிக்கு ஏத்த மாதிரி வழிபட்டா நல்லா இருக்குமா, இல்ல அவங்களோட இஷ்ட தெய்வத்தவே வழிபட்டா நல்லா இருக்குமா ஐயா? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பொருள் சேருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தேகம், தெய்வ பலம், மனோபலம், இந்த 3 பலமும் கடந்த காலத்துல குறைந்து கடுமையான ஒரு போராட்டங்கள். அதே நேரத்துல நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும். மிதுன ராசிக்காரர்கள் பெற்றோருடைய உடல்நிலையில கவனமா இருங்க. சில தேவையில்லாத விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய, மருத்துவம் சார்ந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில பார்க்கும்போது நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில வாங்கின பையில போட்ட போன இடம் தெரியல என்று புலம்புகிற ஒரு காலம் அந்த நிலை மாறும். அதே நேரம் தாய் வழியில சில மருத்துவம் சார்ந்த சில நிலை இருப்பதனால கவனமாக இருங்க. உறவினர்கள் மத்தியில சில கசப்புகள் வந்து மறையும். சகோதரஸ்தானம் என்னை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சகோதரஸ்தானம், அங்கதான் கரும சனி இருக்கின்றார். அந்த வகையில சகோதரர் மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட இருவரும் தோளுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். தெய்வ வழிபாடு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி என்னுடைய அனுபவத்துல சனி பயிற்சியா இருக்கலாம், செவ்வாய் பயிற்சியா இருக்கலாம், அல்லது ராகுகேது பயிற்சியா இருக்கலாம். ஆனா அந்த குரு பயிற்சியில தான் நம்ம இந்த தெய்வத்தை தேர்ந்தெடுக்கணுங்க. என்னுடைய ஜோதிட அனுபவத்துல இந்த குரு பயிற்சியில எவன் ஒருவன் தன்னுடைய தெய்வம் சரியான முறையில் அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து விட்டாலே போதும், வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம். அப்பதான் பாத்தீங்கன்னா 2 நண்பர்கள் இருக்கின்றார்கள், பேருந்துக்கு காத்து இருக்காங்க. அதுல ஒருவர் சொல்ற பேருந்து வருகின்றது, நீங்க போகல, நான் அடுத்த வண்டியில வருகிறேன் என்கின்றார். அவர் போய்விடுகின்றார். இதை பார்த்தா அன்னைக்கு அடுத்த பேருந்து இல்லை, காரணம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிடுறாங்க. இது மாதிரிதான் வாய்ப்புகள் கிடைத்தும் பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலை, நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் நெருங்கி வருகின்ற சூழ்நிலை. என்னுடைய அனுபவத்துல குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் மட்டுமே இவருக்கு முன் நின்று காப்பாது. குலதெய்வம் மட்டும் கிடையாதுங்க, குடி தெய்வம்னு சொல்லுவாங்க. உங்க குடும்பத்துல மறைந்து போன பெண்ணை உங்களுடைய பெற்றோர் முன்னோர் ஒரு ஓலைப்பெட்டியில வச்சு வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அந்த தேவதையை கேட்டு கண்டறிந்து வழிபடுறீங்கன்னா அற்புதமான ஒரு மாற்றம். அதே நேரம் பாத்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கின்றேன், ஒரு குடையின் கீழே அற்புதம் நிறைந்த ஒரு இடம் எதுனா திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்துல சகசிரலிங்கம் என்று சொல்லுவார்கள். 1000 லிங்கங்களை ஏக வடிவத்திற்கக்கூடிய லிங்கம். ஒரு முறை அந்த ஆலயம் சென்று ஒரு 4 விதமான அபிஷேகங்களை உங்க கைனாலே செய்து வாருங்கள். இந்த குரு பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு காலமாக அமையும். ஐயா, இப்ப மிதுன ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப தெளிவாவும் அழகாவும் சொன்னீங்க. என்ன தெய்வம் வழிபடணும்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா.